ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவு 2026 ஆங்கில புத்தாண்டு மேசராசி நேயர்களுக்கான ஆண்டு பலன். மேசராசி நேயர்களுக்கான இந்த ஆண்டு பலனில் ஃபஸ்ட்டு உங்களுடைய விஷயங்களில் 7.5 சனி மாசி மாதம் 22ஆம் தேதி பெயர்கிறது. அது உங்களுக்கு முதல் கட்டமாக மங்கு சனியாக வருகிறது. உங்களுடைய உடல்நிலைகளை சில நேரங்கள் தொல்லை பண்ணலாம். சில ஜோதிடர்கள் மற்ற விஷயங்கள் ஒன்று வந்துடலாம், அதில் வந்துடலாம், இதில் வந்துடலாம், ஓகே, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. பட்டு ஜோதிடம் என்பது பொது பலனை மையமாக வைத்து கிரக நிலைகளை வைத்து மட்டுமே தான் சொல்லிடப்படுகிறது. இது பொது பலன் ரீதியான விஷயங்கள். சொல்கிற விஷயங்கள் உங்களுடைய கட்டத்திற்கு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுங்கிறது உங்களுடைய கட்டத்தை பார்த்தால் மட்டும்தான் பொது பலன் விகிதமாக இப்போ பலன் சொல்லப்படுகிறது. பொது பலன் விகிதமாக 7.5 சனியினுடைய தாக்கம் 2 மாத கால அளவுகளிலிருந்து இருக்கிறதுனால உடல்நிலைகளில் நரம்பியல் தொல்லை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவ்வப்போது வந்து மறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதால் உடல்நிலைகளை அவ்வப்போது பார்த்து கொள்ள வேண்டிய இடத்தினுடைய அதிபதியாக கணவன், மனைவி, பெரியோர்கள், தாய் தந்தை அமைப்புகள், மற்றவர்கள் கவனம். நரம்பு சம்பந்தப்பட்ட ப்ரெஷர், சுகர், முடக்குவாதங்கள் போன்ற அமைப்புகளுக்கு சனி பகவானுடைய காலம் என்பதால் அது சம்பந்தப்பட்ட உடல்நிலை குறைபாடுகள் வரும் பொழுது மருத்துவரை நாடிக்கணும். கணவன், மனைவி, வேலைகளில் இருப்பவர்கள் உடல்நிலைகளை மெயின்டைன் பண்ணக்கூடிய காலமாகவும் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் கூட அது சுமூகமாக தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். தொழில் அணுகுமுறைகள் சிறப்பாக அமையும் நாட்களாக. 7.5 சனி என்ற உடனே ஐயோ அந்த சனி இதை பண்ணிடும் அதை பண்ணிடும் யாரும் எந்த கவலையும் வேண்டாம். அந்த சனிஸ்தானம் ஒரு சனிஸ்தானத்தினுடைய பலனை வைத்து மட்டுமே அவர்களினுடைய வளர்ச்சிகளை ஜோதிடத்தில் சொல்ல முடியும். சனி என்பது ஒரு நல்லதை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ரொம்ப குறிப்பாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், சனி பகவான் என்பவர் சூரியனினுடைய குழந்தை. ஒரு முன்னோர்களினுடைய பாவவினை விஷயங்களுக்கு ஏற்ப தன்னுடைய ஜாதகத்தில் பலன்களை கொடுக்கக்கூடியவர் 7.5 சனி. பட் அதனால சனியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும், அவ்வளவுதானே தவிர அதற்கான பலன்களும் சுபங்களாக நிறைய கிடைப்பதற்கு வாய்ப்பு. தொழில் அணுகுமுறைகள் இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கும், அதாவது ஏப்ரல் மே போகும் பொழுது ஒரு நல்ல பலனை தொழில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக அமைவதற்கு வாய்ப்புகள். சினிமா துறைகளில் இருப்பவர்களுக்கு சுபபலன் அமைப்புகள். கலைத்துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல பலன் விகிதங்கள் கிடைத்தால் கூட சற்று தொய்வுகள் இருந்து மேலும் காலகட்டங்கள். தொழில் உத்தியோக அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது பிஸ்னஸ் பார்ட்னராக இருப்பவர்களில் மட்டுமே கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது. தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகளாக அமைவதற்கு சான்சஸ் இருக்கிறது. பயணம் சார்ந்த விஷயங்களாக நீண்ட தூர விஷயங்கள்ல ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடும். அப்படின்னா வெளிநாடு பயணங்களில் இருப்பவர்களுக்கு சில நேரங்கள் மன உளைச்சலோடு கூடிய சங்கடங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு முடியும். அதாவது நிதர்சனமான முன்னேற்ற காலங்கள் கைகூடக்கூடிய விஷயங்கள். நீண்ட நாட்களாக ஒரு எதிர்பார்ப்புகளாக இருந்த மனை, பூமி, ஸ்தலம் போன்ற விஷயங்கள் நல்ல அணுகுமுறைகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வேலை வாய்ப்புகளில் தொய்வுகள் இருந்தவர்களுக்கு கூட அந்த ஏப்ரல் மே காலகட்ட அமைப்புகளில் ஒரு நல்ல பலன் விகிதம் சார்ந்த அமைப்புகளை கொடுக்கும் கிரக நிலைகளுக்கு சான்சஸ் இருக்கிறது என்பதால் நீங்கள் நல்ல பலன் விகிதத்தினுடைய அமைப்புகளை எட்டலாம் என்பது பொது பலன் சார்ந்த விஷயத்தோட அமைப்புகளில். உங்களுடைய அந்த சனி தாக்கம் மற்ற விஷயத்தோட அமைப்புகள் வரும் பொழுது அதிகமாக நரசிம்மர் ஆலயம் சார்ந்த விஷயங்கள், அனுமான் விஷயத்தினுடைய அமைப்புகள், ஆஞ்சநேயர் வழிபாடுகள் சனிதோறும், அதாவது பிள்ளையாரினுடைய அனுகிரகங்கள் நாடும் பொழுது இதற்கான நிவர்த்திகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உடல் சுகங்கள், நீண்ட நாட்களாக தடைபடக்கூடிய குழந்தை பாக்கியங்கள், திருமண காலங்கள், வரன் விஷயங்கள், இதற்கெல்லாம் ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். வராகி அம்மனுடைய நாடுதல்களை அதிகமாக நாடலாம், அல்லது காளி தேவிகளினுடைய நாடுதல் விஷயங்கள் கொடுக்கலாம். விநாயகரினுடைய நாடுதல்கள் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்கு மேசராசி நேயர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ஆண்டு பலன் வீதங்கள் உங்களுக்கு 60% சுபபலன்களாக நடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டங்கள். உத்தியோகத்துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல சிறப்பு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காலங்களுக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் மருத்துவம் சார்ந்த மருத்துவ பணிகளில் இருப்பவர்களுக்கும் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கப்படக்கூடிய விஷயங்கள். சினிமா துறையில் இருப்பவர்கள் சற்று பொறுமையாக இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் நகர்த்த வேண்டிய காலகட்ட அமைப்புகள். திடீர் யோகபாவ வாய்ப்புகளுக்கும் சான்சஸ் இருக்குது. அந்த காலகட்டத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ராசி நேயர்களாக இருக்கிறீர்கள். இந்த வருஷம்
2022, அதாவது உங்களுக்கு இனிய புத்தாண்டாகவும் நல்வாய்ப்புகளோடு கூடிய புத்தாண்டுகளாகவும் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஆண்டுகளாகவும் கல்வி குழந்தைகளுக்கு சிறப்பான கல்வியை தரக்கூடிய குழந்தைகளாகவும் நீட் தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு மருத்துவ பணி அமர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளாகவும் வரன் தேடக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சுபீட்ச வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஜாதக விஷயத்துடைய இந்த கிரகபலன் விஷயத்துடைய அமைப்புகள் மூலமாக உங்களுக்கு ஒரு பலன் தரக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. முயற்சிகள் அதாவது கண்டிப்பாக இருந்தால் மட்டுமே காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். மேசராசி நேயர்களே, பொறுமையோடும் கோபத்தையும் குறைத்து கொண்டால் வெற்றி நிச்சயம். இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த ஆண்டு இனிய ஆண்டாக மாற பாலாஜி வாஸ்து ஜோதிடம். நன்றி. பாலாஜி ஜோதிட பொக்கிஷம் என்ற சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஜோதிடம் பற்றி போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் அல்லது வாஸ்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்கள் யூடியூப்பில் லிங்க் ஆகும். அதை நீங்கள் தாராளமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.